நீங்கள் ஆங்கிலத்தில் பேசணுமா? இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய தகவலை கேளுங்க. இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணக்கூடியது எஜுக்விஸ்ட். இவங்க எஜுக்விஸ்ட்டை வந்து என்ன ஆஃபர் பண்ணுறாங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸ்டாக் மார்க்கெட்டிங், கோடிங். இது வந்து தமிழ் கோர்ஸ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ் கோர்ஸ்லேயும் இருக்குது. இதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுடைய நாலேஜையும் டெவலப் பண்ணிக்கோங்க. Struggle to find courses that truly speak your language? It's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன, அதோடைய மீனிங் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ டைப்ஸ் ஆஃப் ப்ரொனவுன்ஸ்னு பார்த்திங்கன்னா, சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன், பொசசிவ் ப்ரொனவுன், பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ், ரிஃப்ளெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த 5 டைப் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5 டைப் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் வந்து எந்த மாதிரி அப்படிங்கிறதும், அதோடைய தமிழ் மீனிங் என்ன, அதை நம்ம எப்படி சென்டென்ஸில் பயன்படுத்தணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் முழுசாக நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னா தெரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த மொத்தம் 7 இருக்குங்க. ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட். இப்போ ஐ அப்படின்னா நான், வி அப்படின்னா நாங்கள், யூ அப்படின்னா நீ இல்லைன்னா நீங்கள், தே அப்படின்னா அவர்கள், ஹி அப்படின்னா அவன், ஷி அப்படின்னா அவள், இட் அப்படின்னா அது. அப்போ இந்த 7மே நம்ம ரெகுலராகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் பேசுகிறேன், அவங்க பேசுனாங்க, அவள் வந்தா, அது வந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம ரெகுலராகவே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அதற்கு வந்து நம்ம சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரோனவுன் அப்படின்னா இன்ஸ்டன்ட் ஆஃப் நவுன் வி ஆர் யூஸிங் ப்ரோனவுன். ஓகேங்களா? ஸோ இதில் ஐ அப்படிங்கிறதுலேருந்து நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. இப்போது இது ஒரு எக்ஸாம்பிளோட தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஐ அப்படின்னா ஐ ஈட், சரிங்களா, நான் சாப்பிட்டேன். வி அப்படின்னா வி ஈட், யூ ஈட். தே அப்படின்னா தே ஈட். he eats, she eats, it eats. இதில் ஏன் நம்ம ஐ, வி, யூ, தே இதெல்லாம் வெர்பு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் he, she, it இந்த 3க்குமே வரக்கூடிய வெர்போடு நம்ம எஸ் சேர்த்துறோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு ரூல் இருக்குங்க. தேர்ட் பர்சன் சிங்குலர், சரிங்களா. தேர்ட் பர்சன் சிங்குலர் வந்தது அப்படின்னா வரக்கூடிய வெர்போடு நம்ம எஸ்ஸு இல்லைன்னா இஎஸ் வந்து சேர்த்தணும். இதுதான் ரூல். அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he eats, she eats, it eatsன்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது இங்கே வந்து அடுத்தது வந்து அப்ஜெக்டிவ் ப்ரோனவுன். இந்த அப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் அப்படிங்கிறது வந்து ஒன்றும் இல்லை. நம்ம ஐ வந்து மீன்னு சொல்லுவோம், வி வந்து அஸ்ன்னு சொல்லுவோம், யூஏன்னு சொல்லுவோம், தே வந்து தெம்முன்னு சொல்லுவோம், ஹீ வந்து ஹிம்முன்னு சொல்லுவோம், ஷீ வந்து ஹெர்ன்னு சொல்லுவோம், இட்டு வந்து இட்டுன்னு சொல்லுவோம். இப்போது இந்த 7மே, அதாவது ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட் இதெல்லாம் பிகினிங் ஆஃப் த சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மீ, அஸ், யூ, தெம், ஹிம், ஹெர், இட் இதெல்லாமே வந்து எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்லேயும் சில டைமில் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட மீனிங் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஐ அப்படின்னா மீ அப்படின்னா என்னை, வி அப்படிங்கும்போது அஸ்ன்னு மாறும், அது எங்களை, யூ உன்னை, தே தெம்முன்னு மாறும், அவர்களை, ஹீ வந்து ஹிம்முன்னு மாறும், அவனை, ஷீ வந்து ஹெர்ன்னு மாறும், அவளை, இட்டு வந்து அதைன்னு சொல்லுவோம். சரிங்களா? இங்கே எப்படி நம்ம ஐ நான், வி நாங்கள், யூ நீங்கள், தே அவர்கள், ஹீ அவன், ஷீ அவள், இட் அது அப்படின்னு சொன்னோமோ, இது வந்து ஆப்ஜெக்டிவ் ப்ரோனவுனில் வந்து ஐ வந்து மீன்னு சேஞ்ச் ஆகும், அது என்னைன்னு சொல்கிறோம். அது மாதிரி தான் இப்படியே சேஞ்ச் ஆகும். இப்போ இதுக்கு சென்டென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா. ஐ எம் பை அ பென் ஃபார் மை ஃப்ரெண்ட், சரிங்களா. ஸோ ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட்
he told me, இவன் என்னுடைய நண்பன் அவன் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாம்பிளில் நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி சென்டென்ஸ் அப்படின்ட்டு. பாருங்கள், உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போது ராஜா கால்டு மீ, ராஜா என்னை கூப்பிட்டார். ராஜா கால்டஸ், ராஜா எங்களை கூப்பிட்டார். இதே மாதிரி யூ அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ராஜா கால்டு தம், ராஜா அவர்களை கூப்பிட்டார். ராஜா கால்டு ஹிம், ராஜாவை கூப்பிட்டார். ராஜா கால்டு ஹர், ராஜா அவளை கூப்பிட்டாள். ராஜா கால்ட் இட், ராஜா அதை கூப்பிட்டார். ஸோ இந்த இடத்துல ராஜா கால்டு மீ, ராஜா கால்டஸ், ராஜா கால்டு தம், ராஜா கால்டு ஹிம், ராஜா கால்டு ஹர், ராஜா கால்டு இட். ஸோ இதில் இந்த அப்ஜெக்டிவ் ப்ரோனவுன் எல்லாம் எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோடைய பொசிஷனே இங்கே தான், எண்ட் ஆஃப் த சென்டென்ஸில் தான் நம்ம மோஸ்ட்லி இது யூஸ் பண்ணுவோம். சில டைமில் மிடில்லே யூஸ் பண்ணுவோம். அடுத்தது வந்து பொசசிவ் ப்ரோனவுன். ஸோ பொசசிவ்னாவே தெரிஞ்சுக்கங்க, அது பொசசிவ்னாவே நம்மளுடைய அப்படிங்கிற மாதிரி, என்னுடைய அப்படிங்கிற மாதிரி. பாருங்கள், மைன் என்னுடைய, அவர்ஸ் எங்களுடைய, யுவர்ஸ் என்னுடைய, தயோஸ் அவர்களுடைய, ஹிஸ் அவனுடைய, ஹெர்ஸ் அவளுடைய, இட்ஸ் அதனுடைய, அதனுடைய அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து எப்படியெல்லாம் வந்து இந்த பொசசிவ் ப்ரோனவுன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இதை சென்டென்ஸில் எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாமே அடுத்த ஸ்லைடில் பார்த்துக்கலாம். இப்போது இந்த மாதிரியான, இப்போ வீடு, இது என்னுடைய வீடு, இது அவங்களுடைய வீடு, இது அவர்களுடைய வீடு, இது அவளுடைய வீடு. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய, அவருடைய அப்படிங்கும்போது இந்த பொசசிவ் ப்ரோனவுன் வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் இதுக்கான சென்டென்ஸை உங்களால் ஃப்ரேம் பண்ண முடிஞ்சுதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்த ஸ்லைடில் வந்து இதோட எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். பாருங்கள், திஸ் ஹவுஸ் இஸ் மைன், திஸ் ஹவுஸ் இஸ் அவர்ஸ், திஸ் ஹவுஸ் இஸ் யுவர்ஸ், திஸ் ஹவுஸ் இஸ் தயோஸ், திஸ் ஹவுஸ் இஸ் ஹிஸ், திஸ் ஹவுஸ் இஸ் ஹெர்ஸ், திஸ் ஹவுஸ் இஸ் இட்ஸ். இது அவர்களுடைய வீடு, இது அவனுடைய வீடு, இது என்னுடைய வீடு, இது எங்களுடைய வீடு, இது அவளுடைய வீடு, இது அதனுடைய வீடு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? பொசசிவ் ப்ரோனவுன். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, ஹவுஸுக்கும் ஹோமுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஹவுஸுக்கும் ஹோமுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இது வரைக்கும் 3 டைப் ஆஃப் ப்ரோனவுன்ஸை பார்த்துருக்கோம். சப்ஜெக்டிவ் ப்ரோனவுன், அப்ஜெக்டிவ் ப்ரோனவுன், பொசசிவ் ப்ரோனவுன்ஸ்ன்ட்டு. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த பொசசிவ் அஜெக்டிவ்ஸை தெரிஞ்சுக்கலாம். பொசசிவ் அஜெக்டிவ் அப்படின்னா மை என்னுடைய, அவர் எங்களுடைய, தயர் அவர்களுடைய, யுவர் என்னுடைய, ஹிஸ் அவனுடைய, ஹெர் அவளுடைய, இட்ஸ் அதனுடைய. ஸோ எப்படி இந்த ஐ இங்கே மையின்னு மாறிச்சு, வி எப்படி அவர்னு மாறிச்சோ, தே தயர்னு மாறிச்சு, யூ யுவர்னு மாறிச்சு, ஹி ஹிஸ்ன்னு மாறிச்சு, ஷி ஹெர்னு மாறிச்சு, இட் இட்ஸ்னு மாறிச்சு. ஸோ இதுதான் அஜெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? பொசசிவ் அஜெக்டிவாக நம்ம இப்படி யூஸ் பண்ணோம். இது ஒரு எக்ஸாம்பிளோடனா நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஈஸியாக புரிஞ்சிடும். சரிங்களா? பாருங்கள், இது என்னுடைய பைக்கு, திஸ் பைக் இஸ் மைன், திஸ் இஸ் மை பைக் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் மை பைக். ஓகேங்களா? இது என்னுடைய பைக், திஸ் பைக் இஸ் மைன் அப்படின்னு சொன்னாலும் ஓகே தான். திஸ் இஸ் மை பைக் அப்படின்னு சொன்னாலும் கரெக்டு தான். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு சென்டென்ஸும் எப்படி ஃப்ரேம் ஆகுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். 1 by 1 பார்த்துட்டோம்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது என்னுடைய பைக்கு அப்படிங்கிறத திஸ் இஸ் பைக் இஸ் மைன் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், திஸ் இஸ் மை பைக், திஸ் இஸ் அவர் பைக், திஸ் இஸ் தயர் பைக், திஸ் இஸ் யுவர் பைக், திஸ் இஸ் ஹிஸ் பைக், திஸ் இஸ் ஹெர் பைக், திஸ் இஸ் இட்ஸ் பைக். அப்போ திஸ் இஸ் மை பைக் அப்படின்னா இது என்னுடைய பைக்கு, இது எங்களுடைய பைக்கு, இது அவர்களுடைய பைக்கு, இது உன்னுடைய பைக்கு, இது அவனுடைய பைக்கு, இது அவளுடைய பைக்கு, அது வந்து அவங்களுடைய பைக் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸ்லையும்
இந்த பொசசிவ் அட்ஜெக்டிவை நம்ம யூஸ் பண்ணுறோம். மை, அவோ, தயோ, யுவோ, ஹிஸ், ஹர், இட்ஸ். இது எல்லாமே வந்து ப்ரோனவுனிலிருந்து தான் டெரிவேஷன் ஆகி வந்திருக்கு, அதிலிருந்து தான் ஸ்ப்ளிட் ஆகி வந்திருக்கு. அப்போ நம்ம ப்ரோனவுனுடைய மீனிங் கரெக்டாக தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா இதை நம்ம ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து 5வது ரிஃப்ளெக்டிவ் ப்ரோனவுன்ஸ். சரிங்களா? ரிஃப்ளெக்டிவ் ப்ரோனவுன்ஸ் அப்படின்னா பாருங்கள், மை செல்ஃப், அவர் செல்ஃப்ஸ், யுவர் செல்ஃப், தெம் செல்ஃப்ஸ், ஹிம் செல்ஃப், ஹர் செல்ஃப், இட் செல்ஃப். அப்போ மை செல்ஃப்னா நானே, அவர் செல்ஃப்ஸ்னா நாமே, யுவர் செல்ஃப்னா நீயே, தெம் செல்ஃப்ஸ்னா அவர்களே, ஹிம் செல்ஃப்னா அவனே, ஹர் செல்ஃப்னா அவளே, இட் செல்ஃப்னா அதுவே. இதை நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளோடு பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு இது வந்து புரியும். பாருங்கள், இப்போ மை செல்ஃப் அப்படின்னா நானேன் அப்படின்னு சொல்கிறோம், அவர் செல்ஃப் அப்படின்னா நாமேன்னு சொல்கிறோம். இங்கே மை செல்ஃப், அவர் செல்ஃப், அப்போ செல்ஃப் அப்படின்னா பொசசிவோடு நம்ம இருக்கக்கூடியதாக சொல்கிறோம். பாருங்கள், ஐ ஃபவுண்ட் த ஆன்சர் மை செல்ஃப், இந்த ஆன்சரை நானே தான் கண்டுபிடிச்சேன். வி ஃபவுண்ட் த ஆன்சர் அவர் செல்ஃப்ஸ், இந்த ஆன்சரை நாங்களே தான் கண்டுபிடிச்சோம். யூ ஃபவுண்ட் த ஆன்சர் யுவர் செல்ஃப், இந்த ஆன்சரை நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. தே ஃபவுண்ட் த ஆன்சர் தெம் செல்ஃப்ஸ், ஹீ ஃபவுண்ட் த ஆன்சர் ஹிம்செல்ஃப், ஷீ ஃபவுண்ட் த ஆன்சர் ஹர் செல்ஃப், இட் ஃபவுண்ட் த ஆன்சர் இட் செல்ஃப். அப்போ இங்கே ரிஃப்ளெக்டிவ் ப்ரோனவுன்ஸ் வந்து எப்படியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிளோடு நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் இன்னுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான ஆன்சர்ஸை கொடுக்குற மாதிரி இருக்கும், வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மறக்காமல் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.